வெளியே வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நான் அந்த திரும்ப ஏன்னா உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ்க்குள்ள. அந்த பக்கம் பின்னாடி வாசல் வழியா. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. சஜித்குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜெனூனா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீ அவரோட மொபைல் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நேற்று இரவு சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்க, அதுக்கு தான் அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். பேர் சக்தீஸ்வரன். இந்த ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நான் தான் சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டோம். சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டுருக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் நம்மளை தவறுதலாக உள்ளே க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்கள நண்பர்கள் மூலியமாக ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, இன்னார் தாங்க சொன்னாங்கன்னே சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி நாங்கள் தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே ஊருக்காரங்களும் தெரியும். ஊருக்காரங்கள்ட்ட அன்றைக்கே பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாராம், அடிச்சு கொண்டு வந்து ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த வீடியோ நான் எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணால் கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல் இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. இந்த 2 நாளாக மாமான்றதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகிறவன் நான் கிடையாது. அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். நாங்கள் கோர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அதை அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க? எந்த லிங்க்ல உங்களை அவங்க கொண்டு வந்தாங்க? அது அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் அந்த பேட்டி சொல்கிறேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இது கேட்கணும், அதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்கிறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. பர்டிகுலராக அந்த காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க உங்களை மிரட்டுறாங்க, அதுக்கு தான். ஆமாம், அதுவும் உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க. அதில் பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்றது என்ன காரணம்? அவங்க அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் அவரோட மொபைல் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்ட்ரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்ட்ரி, யாருக்கு பேசினார் குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை வாங்கி செக் பண்ணுங்கள். என்னையை பற்றி யார்கிட்ட சொன்னார்ன்றது விவரம் அதிலேயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பலை. யார் அந்த பையனை ஸ்டேஷன் கூட்டு வந்தான்னு கேட்டாங்க. கூட பணிபுரிஞ்ச பையன், அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான். அந்த பையனை தான் அன்னைக்கு பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல. அந்த அம்மா போக முடியுதுன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு, அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன்னு அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாமல் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார்ன்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. நேரடியாக யாரும் மிரட்டலை, சொல்லிவிடுவாங்கள பார்த்துருக்க சொல்லுங்கள் அந்த மாதிரி.
இந்த வீடியோ எடுக்கிறீங்களா? இன்னும் வேற வீடியோ இருக்கா? அந்த வீடியோட இல்ல, அதான் அந்த video. உங்கள மாதிரி மத்த சாட்சிகளுக்கும் அந்த நீங்க சொல்ற மாதிரி இப்ப அஜித்தோட கூட்டிட்டு போன மத்த சாட்சிகளுக்கு மிரட்டல் இருக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. எனக்கே இப்படி இருக்குன்னா அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்துல இருக்காங்க. நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். முன்னாடி இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வேணும். என்னால தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமா. ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமா தான் இங்க மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க. அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்ப நீதி அநியாயமா நடந்துருச்சுன்றது தான் இன்ன வரைக்கும் என்னால ஏத்துக்கிற முடியல. அத ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அந்த சம்பவம் அந்த சம்பவம் அப்ப வீடியோ எடுத்தீங்களா? அந்த வீடியோ வந்து 30 செகண்ட் தான் எடுத்துருக்கீங்க. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா? 30 செகண்டுக்கு மேல என்னென்ன இல்ல, நடந்தது? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அந்த திரும்ப ஏன்னா உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு ஆஃபீஸ்ல. அந்த பக்கம் பின்னாடி வாசல் வழியா நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில விசாரணை போயிடலாம். அதை நான் பத்தி எதுவும் சொல்ல இப்போதைக்கு பேசலாம். சார் ஒரு நிமிஷம் ஒரு சப்மிட் பண்ண வருகிறேன். நேற்று இரவு வந்து சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்துருக்குறாங்க. மிக மிக முக்கியமான விஷயம். ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும் சார்? எல்லாருமே வந்து அக்யூஸ்ட் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸியல்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? ஸ்பெஷல் டீம்ன்றதோட உங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு, நிறைய விஷயங்கள். அதனால ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது உங்களுக்கு. இந்த கார் வந்து நம்மள அடிச்சிருமோ அப்படின்னு. இவர் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம். சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதா அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்துல பறந்துருக்காங்க. உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத விசாரணையில நான் சொல்றேன். அஜித்குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜென்யூனா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4 சாட்சி விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்பயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு. நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னைய பத்தி நான் கவலைப்படல, ஆனா என் குடும்பத்தினரும் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு வேலையில்